ஆக்சுவலாக இங்கே வந்தோடனே இந்த டேபிள் ஃபுல்லாக இவ்வளோ ஸ்டேட்டஸை பார்த்தோன்னே ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? எடா மீனை பெரட்டி போடுறத பார்க்கும்போதே ஒரு தனி சுகம் தான்டா. ஸோ ஒரு டேபிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்ஸை வந்து அப்படியே நிறச்சி வச்சுருக்கோம். என்னடா பாடி இதெல்லாம் சரியான கிரேவிடா. எறாவை போட்டு உள்ளே மடித்து டேஸ்ட் பண்ணிடலாம். வீடியோ யாரானா எடுக்க மாட்டான். வேற லெவலு திருப்பி அதான் பேச போறணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டனிஷ் காசிமேடு மீனவன். கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பட்டினம்பாக்கம்ல இருக்க நாகாஸ் மெஸ் வந்திருக்கோம். நம்ம வழக்கம் போல் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு சீ ஃபுட் வேட்டை ஒன்று இருக்குது. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஃபுட்டு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பட்டினம்பாக்கம்ல இருக்க எல்லா ஷாப்புமே வந்து நம்ம வீடியோஸ் பண்ணிட்டோம். ஷாப் வீடியோ பண்ணாத ஒரே ஷாப் பார்த்தீங்கன்னா நாகாஸ் மெஸ் தான். அது ஏன் எப்படி நான் விட்டேன்னு எனக்கே தெரில. அது முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம கிங்ஸ்லின் ப்ரோ தெரியும் உங்க எல்லாருக்குமே. பெசன் நகரில் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்காருல, அவர் எனக்கு கேட்டார், ப்ரோ நீ எப்படி ப்ரோ பட்டினம்பாக்கம்ல இவ்வளோ வீடியோ பண்ணிவிட்டு இந்த ஒரு கடையை விட்டேன்? ஃபஸ்ட்டு வந்து சீ ஃபுட்டில் ஷாப் ஓப்பன் பண்ண ஒரே கடை இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஷாப் ஓனர்கிட்ட கேட்டேன், ப்ரோ ஃபஸ்ட்டு நம்ம கடை தான் ப்ரோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல விஷயம், பட் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உள்ளே போயிட்டு, ஆக்சுவலாக நான் உள்ளே போகிறது முன்னாடியே பார்த்துட்டேங்க, வேறு மாதிரி இருக்குது சீ ஃபுட் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க குக்கிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக குக்கிங் வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். அவங்களோட வே ஆஃப் மெத்தட் குக்கிங்கே செம்மையாக இருக்குது. அப்புறம் என்ன, வேட்டைக்கு தயாரா? தயார் தம்பி, ஆல்வேஸ் தயார். ஸோ உள்ளே போய் குக்கிங் ஷாட் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ கைஸ், சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவுட்டோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் வந்து க்ளீனிங் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேயே அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்குற இடத்துலேயே வந்து க்ளீன் பண்ணிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தான் அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ பிடிச்சி வரும்போது வாங்கி அப்படியா? இங்கே எதிர்லேயே பிடிச்சிட்டு வரும்போது அப்படியே வாங்கி க்ளீன் பண்ணி வேறு லெவலு. ஸோ பாருங்கள், குக்கிங் ப்ராசஸ் இங்கே போயிட்டுருக்கு, அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இங்கே உட்காந்து எல்லாமே வந்து க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ப்ரான்ஸ் தான் வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கைஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம ப்ரோ வந்து இங்கே வந்து பயங்கரமாக வந்து காமிச்சிடலாமா ப்ரோ? காமிச்சிடலாமா? பாருங்க கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், சொரா புட்டு கிண்டிட்டு இருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது சொரா புட்டு பார்க்குறதுக்கு. ப்ரோ உங்கள் பேர்? மகேஷ். ஸோ நம்ம மகேஷ் ப்ரோ வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதாவது சொரா புட்டு நல்லா கிண்டணும், அப்போ தான் வந்து அந்த புட்டு நல்லா உடையும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. கைஸ், இப்போ ஒரு செம்ம குக்கிங் ஷாட் ஒன்று பார்க்க போகிறீங்க. கடமால ஒரு மேஜிக்டா மீனை பெரட்டி போடுறத பார்க்கும் போதே ஒரு தனி சுகம் தான்டா. நான் சொல்கிறது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, சீ ஃபுட்டு வேறு மாதிரி வாங்கியிருக்கோம் எல்லாமே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு டேபிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்ஸை வந்து அப்படியே நிறச்சி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து சிக்கனும் இங்கே இருக்குது, சிக்கன் கிரேவியும் இருக்குது, பீஃப் கிரேவியும் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உதடி மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உதடி ஃபிஷ்ஷிங் வச்சுருக்காங்க, உதடி ஃப்ரை. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொரா புட்டு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது சொரா புட்டு. நம்மளோட ஃபேவரட் எறா புட்டு நல்லா வந்து மதக்க வச்சுருக்காங்க எண்ணெயை. அதே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ப்ளஸ் வந்து சிக்கன் பீஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெஜ்ஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிராப் ப்ளஸ் வந்து கிராப் குழம்பும் இங்கே இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரசம், அப்புறம் வந்து சாம்பார், மீன் குழம்பு. இதே இந்த பிளேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரான் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, கடமா ஸ்குட் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி ஞாபகம். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து எதுலேருந்து போகுதுன்னே தெரில, எல்லாமே இருக்குது. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சாப்பாடு
சாப்பாடு மீன் குழம்பா, ஸ்டார்டிங்கே மீன் குழம்பா. நம்ம மீன் குழம்புலேருந்தே போயிடலாம் நம்ம. ஸோ லைட்டாக வந்து மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து உள்ள மீனும் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தி மீன் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. அதில் செம்ம டேஸ்ட்டு, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் மத்தி மீன்லாம். மீன் செம்ம சாப்பிட்டுங்க. மத்தி மீனாலே சாப்பிட்டா தான் இருக்கும். ஆக்சுவலாக மத்தி மீன் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மீன் இல்லாமல் யாருமே வந்து சாப்பிடவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். வாவ், ஃபஸ்ட்டு வச்சுன்னு மீன் ஆச்சு ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம வந்து சாப்பாடை போட்டு பெரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம் மீன் குழம்பு எப்படி இதுன்ட்டு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு குழம்புங்க. தாறு மாதிரி சிறான மீன் குழம்புடா, பக்காவாக இருக்குது, போட்டுனே இருக்கலாம். தாறுமாறு தக்காளி சோறு எங்கேருந்துடா கண்டுபிடிக்கிறீங்க தாறுமாறு தக்காளி சோறுன்னு? ஆமாம், நான் எங்கே தக்காளி சோறு சாப்பிட்றேன், மீன் குழம்பு தான் சாப்பிட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வெயிட்டாக ஒன்று சாப்பிட்டோம்னா வெயிட்டாக அதை விட கொஞ்சம் டைட்டாக சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் நம்ம நெத்திலி வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு. நெத்திலி நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். நெத்திலியில் வந்து ஒரு பக்கம் மசாலா போட்டுனாலும் அவங்க வந்து அந்த கருவேப்பிலையை வந்து பாரம்பரியம் பார்க்காம போட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து கருவேப்பிலை பேஸில் இருக்குது. சரியான டேஸ்ட்டு, மேலே மசாலா தூவி விட்டுருக்காங்க, வேறு லெவலு. ஆக்சுவலாக இது நல்லா தோதுவாக இருக்குது, நம்மளுக்கு இப்படி உட்காந்து ஜாலியாக இருக்குது. நெடிசல் நல்லா ஒரு ஆட்டமாக இருக்குது, இப்படி சாஞ்சினே சாப்பிட்றது. அதுவா, சரியான பாட்டுறா. ஆக்சுவலாக இங்கே வந்தோடனே இந்த டேபிள் ஃபுல்லாக இவ்வளோ ஸ்டேட்டஸை பார்த்தோன்னே ஒரு பாட்டு ஞாபகத்தை வந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அவன் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஸோ வேறு லெவல் சாங் அது. இதை பார்த்தோன்னே நம்ம லைஃபே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாப்பாட்டுக்காக தான். நம்ம இவ்வளோ ஓடுறது ஓடி வர்றது எல்லாமே வந்து அந்த சாப்பாட்டுக்காக தான். ஸோ நம்ம அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம், ரொம்ப பெருமையாகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன, சாப்பிட்னே பேசினே இருக்கோம், சாப்பிட மாட்டோம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வச்சுருக்காங்க, சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கனை லைட்டாக அடி பிடிச்சிட்டு முன்னாடி கடைக்கு விட்டோன்னா உள்ளே இருந்த அந்த கிரேவிலாம் திக்காக வருவா போல். நம்ம ஊற்றிட்டு நம்ம சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. செம்ம சாப்பிட்டுங்க சிக்கனை, நல்லா இன்ஃப்யூஸு, நல்லா எண்ணெயில் போட்டு தாளித்து பரட்டி எடுத்துருக்காங்கப்பா. பரட்டு விடாத அந்த மாதிரி இது. லைட்டாக வந்து குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, குழம்பு டெக்ஸ்சரே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பேஸ்ட் அதிகமாக இருந்தனால ஆனியன்ஸோட டேஸ்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டி கையில் சாப்பிட பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் வந்து பாரம்பரியம் ஊற்றுவாங்க. பட் இருந்தாலும் குண்டாகவே ஆக மாட்டாங்க, ஃபேட்டாகவே ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க, அந்த அளவுக்கு உழைப்பாங்களா. வேறு லெவலுங்க சிக்கன் கிரேவி, போட்டுனே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடமா. இவனை பார்த்தாலே எப்படிங்கிறான் பாருங்க. வாங்க இங்கே பாரு தீபக், இங்கே பாரு. மூக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே தேடுவோம். பாரு 1 2 3 4 5 7 8 9 இருக்குடா. சரி 9 இருக்குடா, உனக்கு ஒரு 3 வச்சிடறேன். இங்கே வச்சிடறேன் உனக்கு வரமா. சரியா, நீ சாப்பிட்டு இவனை அப்படியே எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா வச்சு நாக் அவுட் பண்ணேன் இவெல்லாம். ஆக்சுவலாக எப்படி தான் இருக்கான், நல்லா குக் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்க மசாலா வந்து அந்த மேலே ஏதோ ஒரு லேயரில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. வேறு லெவல் அடி, திரான் டேஸ்ட்டு. ஸோ மஸ்ட் ட்ரை ஸ்குட்டு கடமா. மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வரதுக்கு ஒர்த்தே கிடையாது. திரான டேஸ்ட்டு ஐயாவில் செம்ம டேஸ்ட் அடி. மேலே இருக்கிற அந்த பீசஸும் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, நண்டு நண்டு சுத்திச்சானா. ஸோ நண்டு குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்ல ஒரு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது நண்டு குழம்பு. அப்படியே மேலே ஊற்றி சாப்பாட்டில் போட்டு நண்டு எடுத்து 2 நண்டு வச்சுக்கிறாங்கப்பா. இப்போ ஆக்சுவலாக உனக்கு ஒரு நண்டு எனக்கு ஒரு நண்டு நினைக்கிறேன். நான் அப்படியே சாப்பாட்டில் போட்டு பெரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம். ஏதாவது ஒன்றாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், எதுவுமே இல்லையே. சத்தியமாக நல்லா இருக்குடா நண்டு குழம்பு. கஷ்டம், நண்டு குழம்புல வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நண்டு குழம்பு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அது பக்காவாக வந்திருக்கும். பட் வந்து நல்ல ஒரு மசாலா நண்டு குழம்புல வச்சான் அப்படின்னா அப்படி வந்துடுவான். ஸோ உள்ள வர ஃப்ளஷ்ஷு குட்டி நண்டுலாம் வந்து ஃப்ளஷ் எதிர்பார்க்க கூடாது, நண்டே அப்படியே சாப்பிடணும், அதுதான் புதுசாக எழுதணும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இறா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இறா கலரே வேறு மாதிரி இருக்குது, எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இறா வந்து நல்ல ஒரு சைஸான இறா. இந்த ஒரு இறா 2 இறாலத்தை நம்ம டேஸ்ட் பண்ணவே கூடாது.
அப்புறம் அது ரொம்ப தப்பாயிடும். ஸோ யாராவது டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு யாரானா அப்படியே வந்து எப்போயும் நான் ரிவ்யூ சொல்லிருப்பேன். உள்ள 4-5 யாரா போச்சா லேட் ஆகும். நான் டேஸ்ட்டு ஒரு பக்கம் நாட்டி அண்ணா பரவாயில்ல, வாய்ஃபெல்லாம் நாட்டி ஆச்சுறாங்க. என்ன நம்மங்க திரான இறால போட்டுருக்க மசாலா கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக மேலே பொடி போட்டுருக்காங்க. அந்த பொடி வந்து இறாக்கு வந்து பர்ஃபெக்டான இருக்குது. அந்த மேலே அந்த மிளகா பொடியில் மேலே வந்து ஒரு மாதிரி மூணு வந்துருமா, அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. பட் வந்து காஞ்ச மிளகா வேறு லெவலுங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இறா தொக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, என்னடா பாடி இதெல்லாம் சரியான கிரேவிடா பாரு. ரைஸ் எல்லாமே ரொம்ப திக்காகவே இருக்குது. நல்லா போட்டு பெரட்டு விடாத. ஸோ பெரட்டி இறாவை போட்டு உள்ளே மடித்து டேஸ்ட் பண்ணிடலாம். மஸ்ட் ட்ரை இறா தொக்கு. சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஓவரால் டாமினேட் பண்ணவும் பார்த்தீங்க அப்படின்னா இறா தொக்கு தான் மஸ்ட் ட்ரை. நான் சொல்கிறேன் அப்படின்னா தக்காளி பேஸ் வேறு லெவலில் இருக்குது. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு எல்லாமே. இறாவும் சரி ரொம்ப சூவியாக இல்லை, சாப்பிட்டோன்னே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இறாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸில் வந்து நம்ம ரொம்ப மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதிகமாக வேக வச்சுட்டா கூட ரொம்ப சூவியாகிடும். பர்ஃபெக்டாக இருக்குது. சிறான இறா தொக்கு. ரொம்ப நேரமாக சாப்பாடு ரொம்ப டேஸ்ட் இருக்கிறோம்ல. ஒரு பக்கம் மீன் குழம்பு, ஒரு பக்கம் கறி குழம்பு, ஒரு பக்கம் நண்டு கிரேவி, இப்படின்னா மிக்சர் இருக்குது. ஸோ சாம்பார் நல்லா அந்த பூசணிக்காலாம் போட்டு பயங்கரமாக சாம்பார் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சாம்பாருக்குலாம் நீங்கள் சொரா புட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சொரா புட்டை எடுத்து இதில் போட்டு பெரட்டி அப்படியே டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே கடல் இருக்குதா, சாப்பாடு இறங்கினே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. சொரா போட்டு பண்ணும் போதே பார்த்துட்டீங்க. சரியான டேஸ்ட்டு. பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் அந்த ஆனியன்ஸோட ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. ஆனியன்ஸ் நல்லா டீப்பாக வந்து குக் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. ஆனியன்ஸ் எவ்வளோ கூட நம்ம குக் பண்ணுறோமோ சொரா போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியான டேஸ்ட்டுங்க. சாம்பார் செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷு செம்ம டீப் ஃப்ரை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே பாருங்க அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். மீன் செம்ம சாஃப்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க போட்டிருக்க மசாலா, அதுவும் மேலே அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்பினஸ் தாங்க மேட்ரு இந்த மீனில். அந்த ஸ்கின்னோட அச்சாலே வேறு லெவலில் கொண்டா. போடு தாறுமாறான ஃபிஷ் ஃப்ரை மஸ்ட் ட்ரை வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டைலில் அச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சாப்பாடு. ஸோ அதுக்கு வந்து ரசம் கொடுத்துருக்காங்க. தக்காளி ரசம் மஜாவாகிற போல். அதில் கொஞ்சமாக ரசத்தை போட்டுன்னு லைட்டாக போட்டுட்டு பெட்டின்னு அதில் ஒரு குழியை தோண்டின்னு அதில் ஒரு 2-3 இறா வெட்டி இதில் போட்டு மேலே பொதிச்சு கொஞ்சோண்டு ஒரு கடமை எடுத்து மேலே வச்சு இந்த வறுத்த மீன் இது அது நல்லா ஒரு பெரிய ஃப்ளெஷ்ஷாக எடுத்து சாப்பாடு மேலே வச்சு எதாவது மிஸ் ஆகிடுச்சா சொரா போட்டு எடுத்து இது மேலே லைட்டாக போட்டு தூவி விட்டு சாப்பாடு போட்டு மூடி இப்படி மடித்து அப்படியே ரோல் வச்சு. ஆக்சுவலாக இது வந்து சாப்பாடு ஷவர்மா இப்படி தான் சாப்பிடணும். இங்கே ஒரு கடி கடிச்சா பத்தாது. அவன் ஃபுல்லாக கடிக்கணும். கொஞ்சமாக எத்து லைட்டாக சைடு கட்சி வந்து தான். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம தம்பியும் வந்து வெறித்தனமான ஒரு சீ ஃபுட் இங்கே வந்து அச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேறு சூரை. ஸோ அப்புறம் திட்ட போகிறாங்க யாராவது. சூரைனா வந்து டியூனா ஃபிஷ், அதுதான் அப்படி நான் சொன்னேன் சூரை அப்படின்ட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே செம்மையாக இருந்தது. வீடியோ வேணா எடுக்க மாட்டோம். அண்ணா அந்த மாதிரி ஆள் வேற லெவலு தம்பி வேற மாதிரி. எப்படா திடீர்னு பாபா பாஸ்கர் ஃபேன் அடி பாபா பாஸ்கர் ஃபேனுங்க இவன் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேச முடியாது. எங்கேயாவது பேசுனதே 3வது வாட்டி பேச போகிறேன்னு நினைக்கிறேன் இப்போ நான். கைஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. சொல்ல 3வது வாட்டி பேசிட்டேன் பார்த்தியா. என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறேன் நீ ரொம்ப கேடுவேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன் எனக்கு. ஸோ கைஸ் திருப்பி அதான் பேச போகிறணும். திட்டுறத நேரில் திட்டிக்கோங்க, வீடியோவில் திட்ட. ஸோ கைஸ் நான் முடிக்கிற மாதிரி தெரில எனக்கு. கைஸ் ஃபைனலாக வந்து இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஸ்குட்டு, ப்ரான்ஸு, ஃபிஷ் ஃப்ரை வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக வீடியோ வர்றான்னு சொன்னேன், வீடியோவே எடுக்கல. ஏன் எடுக்கல? டைட்டாக நின்றுக்கிறேன், வயிறு முட்டி நின்றுக்கிறியா? எதில் போய் முட்டி நிற்கிறேன்? தண்ணி வேறு நிறையா குடிச்சிட்டு சாப்பிட்டு அதனால் முடியல என்னால். வீடியோ என்ன வேறு சொல்லு நம்ம எடுப்போமா கையை சாப்பிட்டு இப்போ என் முதல்ல சாஞ்சிடுவான். பைக்கில் போகும்போது அப்படியே சாஞ்சிடுவான். மேலே சாஞ்சிட்டு காசிமேடு வந்துன்னே நம்ம ஒரு காரணம் அடிக்கணும், தம்பி ஏழுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் எழுந்து வைப்பல. ஸோ ஃபைனலாக நான் அந்த ஷாப்போட லொக்கேஷன், ப்ரைஸ் டீல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு. மீன் குழம்புனா வந்து நான் இந்த கடையை வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வருத்தப்படுறேன். நான் எப்போயோ பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு, பட் வந்து எனக்கு தெரியல. ஸோ அதுதான் விஷயம். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சீ ஃபுட் லவர்ஸ்
நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ப்ரான்ஸ் ஸ்குவிட் ஃபிஷ் ஃப்ரை வேறு மாதிரிங்க எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காசிமேடு ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on another great video. Bye guys. Bye guys.